நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ஒரு படத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கல. சத்தியமான அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன். நல்லொரு அதேപോലെ சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பராக கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது, அது என்னோட ஃப்ரெண்டு தான், நந்தகோபன். அவர் தான் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறைய அந்த பேர் கேட்கும், நீ நிறைய தானே கேட்கும் அந்த பேர். எல்லாருமே ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். முதல் படம் தான் தமிழ், எல்லாருமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். இப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். Niharika ji, we had a very good time. It was so, it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. எப்படி இருக்கு? சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஃபிலிம்ஸ் தான் இந்த தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மദ്രാஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்கள் கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்கள் படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையாக பார்ப்போம், அந்த மாதிரி நீங்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன் வினய் தாண்டி வருவாயா. அது கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸி உங்க லைஃப்ல எடுத்திருக்காங்க. சின்ன ஜெஸி இருந்தது, குட்டி ஜெஸி இருந்தது. அது ஸ்கூல் டைம். ஆடுகளை ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேர் சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம், அதாவது நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்போ என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெஸி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஆமா, ஏன்டா ஒரு பொண்ணு வந்து கேக்குது, இந்த பொண்ணை மட்டும் ஏன் ஹவு he is அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு. இந்த ஏஜ்லயே அவர் காண்டாக்ட் இருக்காரு. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ், லவ் யூ. I love you too. Thank you so much, and thank you everyone. From a very long time you guys have been standing and witnessing the show. Thank you so much. This event is for this song, so I want to start talking about this song. In the song, like in my entire life, I think this is the song that I heard the most. A favorite song either. Not just the song, even the lyrics are my most favorite. It's a very lovable lyrics, and now that I will get the opportunity to perform on this song again. It feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created this song, Mani sir and A.R. Rahman sir, and for Saregama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you.
And Vasant sir, I genuinely really appreciate the editing of the song because, like he said, the transitions were on point. Ramanala, so it was superb. And in the song, even beautiful about the first reason is our producer Jagdish sir. Sir, your heart is so pure. Ever pure heart, you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great, great, great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Vali sir, in the song just for the entire film, thank you so much for trusting me to play this character and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theatres. Vanakkam and media and press. உங்களுக்கு ரொம்ப நன்றி and வணக்கம். இது முடிஞ்சிச்சா பேசி SR production வந்து it's my home production. இந்த production create பண்றதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம். சில விஷயங்கள் வந்து என்னோட அகேன்ஸ்ட்ல போனா கூட I said that yes, my friend has to win. அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ரொடியூசர்லாம் வாழணும். அதே மாதிரி SR ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் டு bring out the best talents. எவ்வளவு பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்க முடியும், எடுத்துட்டு வர முடியும். It's been 10 years of my journey and 10 yearsல வந்து நிறைய போராட்டம் obviously பார்த்திருக்கேன். பட் ஜெகதீஷ் உன்னை பார்க்கும்போது I feel that you should win. அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ உண்மையான ஜெயிக்கணும் இந்த படம்ல. சில டிசிஷன்ஸ் which I take or I took for this Madras Karan, I know it's a good decision. நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் மட்ராஸ் காரன் பார்ப்பீங்க. நான் நம்புறேன் மட்ராஸ் காரனுக்கு நீங்க அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. அண்ட் அவன் ஒரு நல்ல ப்ரொடியூசர். I feel he's one of the best producer. 10 years of my journey, I've seen so many producers of my life and சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டோ இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகிலே போயிடும். நம்ம ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவை நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் ஹீ ஹேஸ் given me one chance to prove that I am a good artist and I'm a good actor also. Let's come back to all the cast and crew. Obviously Shane Nigam, ellarukume like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadu வந்து ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரிதிங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம். அண்ட் Niharika, you have done a great performance. I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohan Das. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட்
ஃபில்ம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு. ஐம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் giving a great treat. And not last but not the least, thank you Saregamappa, thank you the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights of Kadal Sadhguru for Madras Karan. Alil Bhaide has always been my favorite film, and chinna vayasla the love story paakumbodhu Kadal Sadhguruda madakave mudiyadhu. So that's what I was telling to Jagdish. Satyama solre நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டைரக்டர்ஸ்க்கு போகணும். It could have gone to so many directors because the rights was there with Saregama. உனக்கு வந்துச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் Jagdish. So you are lucky. Prasanna, thank you so much for being an amazing cinematographer, because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madras Karan, அவங்க சொல்றாங்கன்னா PSS JCC boys. JCC boys, thank you so much wholeheartedly. நீங்களா எல்லாமே நம்ம மட்ராஸ் காரன் அவ்வளவு பிளேஸ்ல கூட்டிட்டு போக முடியாது. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ் காரனோட அந்த பேனர்ஸ்ல இருக்கு. விஷ்ணு அண்ணா, thank you so much Vishnu Anna. You have been the backbone of Madras Karan starting from the shoot. And ஒருத்தர் இருக்காங்க, maybe they are not the main face of the film, but இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையில ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்றுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்யறாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ் காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையில ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ் காரன் வரும்போது அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கனவு ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நமக்கு நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவதுலேயே அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நான் இப்போ முன்ன ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேச நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்கிறதோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நோ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டேரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் நான் தனியாக வேணால் என் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் ஆடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ் காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள். மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லோரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு அதுக்கும் மன்னிச்சிருங்க.
நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய வேலை எப்போவுமே கேமரா பின்னாடியே என்னோடய வேலை முடிஞ்சிடும். அப்புறமா அப்படியே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், அதை நான் ஷேர் பண்ணுவேன், அதோட முடிஞ்சிடும். பட் வெரி ஹாப்பி ஃபார் மெட்ராஸ்காரன் டீம். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க கோரியோகிராஃபராக. அதுக்கப்புறமா இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார். இந்த யூடியூப்பில் போடுறவங்க கரெக்ட் செலவையில் விட்டுட்டாருன்னு போட்டுறாதீங்க, அவர் ஆக்சுவலாக என்னை நல்லா பாராட்டினார். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அவர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் அதை எப்போ இவர் செலவையில் விட்டுருவார்ப்பா அப்படின்னு சொல்லி என் சோழியை முடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சாங்கை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஐகானிக், ஒரு என்ன சொல்கிறது, இந்த சாங்கு கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்துட்டுன்னு சொன்னார். அப்போ நான் காலேஜில் இருந்தேன். ஸோ இந்த பாட்டெலாம் டான்ஸ் ஆடி நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. பட் இதை வந்து இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின்னு. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அதில். ஒன்று வந்து ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்கும். அதில் நானும் ஒருத்தன். அண்டு எப்போவுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி அப்படி ஒருத்தர் நடிக்கிறான் அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமாக திங்க் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த பாட்டில் ஷேன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது. ப்ளஸ் அண்ட் ஐ ஹேவ் அன் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நிஹாரிகா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் அவங்க. நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது, மோர் பிகாஸ் எனக்கு எங்களோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ நான் அப்போதுலேருந்தே அவங்க நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது, ஸோ என்னோட ரொம்ப பெஸ்ட் 2 பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க. நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு அலைப்பா இதில் வந்துட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ஒரு வீட்டில் வரும். ஸோ இப்போ இதை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால், இப்படி ஒரு கிச்சன், இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமராமேனும் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக பைசானதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் தான், நான் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணால். பிரசன்னா நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணும்போது தினேஷ் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பிரசன்னா ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் ஆக்சுவலாக. நான் சும்மா இப்படி பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் பிரசன்னா ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு இருக்கிற ஐடியாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு ஃப்ரேம்ஸ், பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான். ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா. அண்ட் இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும். பட் நான் ரொம்ப போட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன். அவர் இந்த ஐடியாவுக்காக ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர் சாருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல ஜெகதீஷுக்கு. சரிடா இதை ஒழுங்காக பண்ணி கொடுத்துருப்போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப்பில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ். 100ல் ஒரு 90 பேர் பாராட்டுறாங்க, 10 பேர் ஓகே திருத்திக்கலாம், அவங்க நாங்கள் இல்லை. அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட் தான் ஒரு டெக்னீஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும். எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தாமா சார் பண்ணியிருப்பாங்க, மணிரத்னம் சார், அப்புறம் ஏரேமான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள்.
அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு ட்ரிபியூட் எப்படி லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான். இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்காரங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதர், முக்கியமாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு தான் ரொம்ப நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நாம் அடுத்த லெவல் போவோம்னு நிறைய நம்பிக்கைங்க. ஸோ கண்டிப்பாக மெட்ராஸ்காரங்க சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். நினச்சது நடக்கும். சந்தோஷம். பிரதர், ரொம்ப தேங்க்யூ பிரதர். என்னை நம்பி நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அட ஐஸ்வர்யா, எப்போவுமே நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ஜெயிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன். இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவர் கலை மாஸ்டர் போயிட்டாரு. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா பிரதர், விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன், இந்த ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் தான் கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச எப்பயும் போல என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி. அதே போல வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஒரு படத்தோட தலையெழுத்தே உங்களில் தான் இருக்குது. ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குறது வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்குது. அதே போல் இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக நீங்கள் ஆக்குவீங்க நம்புகிறோம். நன்றி. ஓகே, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா, இந்த ஈவெண்ட் காதல் சடுகுடு இதை கொடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார். தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார், அப்புறம் சரிகமா. இந்த சாங் முதல்ல கிடச்சிச்சு. காதல் சடுகுன்ற சாங் முதல்ல எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சோடனே சாங் பெரிய ஹிட்டு. எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வைப்பாக இருக்கிற ஒரு சாங். தமிழ்நாடு மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஆந்திரா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங். இது மாதிரி ஒரு ஹிட்டான சாங் யார் கோரியோகிராஃபர் போகலாம் அப்படின்னும் போது உடனே மைண்டில் எனக்கு சதீஷ் பிரதர். கை தட்டாதீங்க, 2 வாரமாக ஃபோன் எடுக்கல. அவர் நம்பரை வாங்கிட்டு 2 வாரமாக ஃபோன் பண்ணுற, ஃபோன் பிக் பண்ணல. சார் என்னடா அவர் ஃபோன் பிக் பண்ணல சார், லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் ட்ரை பண்ண, அப்பயும் ஃபோன் எடுக்கல. 2 வாரம் கழிச்சு ஃபோன் எடுக்கல. சார் இவ்வளோ வேற யாரும் ஆப்ஷன் போயிடலாமான்னு போது திரும்ப லைனில் வந்துட்டார். நினச்ச உடனே லைனில் வந்தார். எது வேறு ஆப்ஷன் போகலான்னு ஒன்று லைனில் வந்தார். என்ன வருது 2 வாரமாக உங்களை கூப்பிட்றேன் எடுக்கல அப்படின்னும் போது, சாரி அவர் யூஎஸில் இருந்தார். அனிருத் சாரோட கன்சர்ட் ஹுக்கும் என்ற ஒரு கன்சர்ட்டில் யூஎஸில் இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பிரதர், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, ஒரு சாங்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். என்ன சாங் பிரதர் கேட்டார். பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலைப்பாயுதுன்ற படத்தில் காதல் சாங், அந்த பாட்டு என்ன ரிமிக்ஸ் பண்ண போறீங்க கேட்டார். நீங்கள் ஒரு சாங் கேளுங்க, கேட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னார். சாங் அனுப்புங்கன்னு சாங் அனுப்பினேன். சாங் அனுப்பின உடனே கால் பண்ணார். கண்ணு செம்மையாக இருக்கு கண்ணு இந்த பாட்டு, இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பப்ளியும் இந்த சாங் தான் கண்டு ப்ளே ஆகும் அப்படின்னாரு. இது நீங்கள் என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்கண்ணா. நீங்கள் அமௌண்ட்லாம் விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், ப்ராப்ளம் இல்லை, இந்த பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டார். நான் கேட்டேன், சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார். நான் சொன்ன ஒரு இமேஜினேஷன் பிரதர். அப்படிங்களா, சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே புரியல, நம்ம இந்த துறையும் இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆமாம் ஆமாம் பிரதர் நல்லா இருக்கும், ஆமாம் செமையாக இருக்கும், ஆமாம் அதனால வருமா அது சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை வச்சிட்டோன்னா மறுபடியும் ஒரு 2 days பேக் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் டைரக்டர் வாலி மோகன் தாஸ், அப்புறம் கேமராமேன் பிரசன்னான்னு சொல்லி ஸ்டார்பக்ஸ் வர சொன்னாங்க, திருவான்மியூர் ஸ்டார்பக்ஸ். போன உடனே இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குரூவை பற்றி பேசினாங்க. நம்மளுக்கு எதுவும் புரியல, எதுவும் தெரியாது. நான் உடனே கேட்டேன், பிரதர் எவ்வளோ பட்ஜெட்டில் பாட்டை முடிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு பட்ஜெட் சொன்னாங்க.
அந்த பட்ஜெட் கம்மியாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு எதுவும் சொன்னால் நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட் ரிஹர்சல் போயிடுச்சு, ஷூட் போயிடுச்சு. கடைசி நாள் ஷூட் தான் நான் போனேன். இவர் என்னென்னலாம் என்கிட்ட ஃபோனில் சொன்னாரோ அந்த பாத்ரூமில் ஹாலு கிச்சன் பெட்ரூம் அதெல்லாம் அங்கே லைவாக செட் ஆகும். இதுதான் அந்த மனுஷன் நீ சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஷூட்டும் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பில்லு வருது. என்னடா இது நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் கம்மி பண்ண சொன்னா இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு. மனசில் ஒரு என்னடா இது என்னால் கேட்குறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் யாரும் சொல்லலை, மனசில் ஃபீல் பண்ணியிருந்தேன் என்னடா எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணார், பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அமைச்சிருக்கேன் பாருங்கண்ணே. பாட்டோட விஷுவல் பார்த்தோன்னே இது என்னோட படமா என்னோட பாட்டான்ற மாதிரி விஷுவல் இருந்தது. வேற மாதிரி பண்ணியிருக்காருங்க மனுஷன், வேற மாதிரி பண்ணியிருக்காரு. பிரசன்னா பிரதர் உங்களுக்கும் மெயின், ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நீங்கள் வேற மாதிரி பண்ணி கொடுத்தது, கோரியோகிராஃபி, இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பாட்டோட பெரிய சக்ஸஸே சொல்லுவேன். கண்டிப்பாக பாட்டு வந்து இப்போ நீங்கள் கொண்டதில் பார்க்க போகிறீங்க. அந்த பட்ஜெட்டோட இந்த ஒரு கொடுத்த விஷுவல் எனக்கு கம்மி தான், எனக்கு கம்மி பட்ஜெட்டில் கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அந்த பட்ஜெட் ஏன் ஆயிடுச்சுன்றது எனக்கு இந்த பாட்டோட மேக்கிங்கில் தெரிஞ்சு போச்சு, விஷுவலில் தெரிஞ்சிச்சு. சாரி, நான் தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் பட்ஜெட் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் பிரதர். கூடிய சீக்கிரம் நம்ம இணைந்து பணி செய்வோம். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து என்னோட ஹீரோ, எங்களோட மெட்ராஸ்காரோட ஹீரோ ஷேன் பிரதர். உண்மையானே சொல்கிறேங்க, எந்த ஹீரோவும் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருப்பாங்களா தெரியாது. அவ்வளோ சப்போர்ட்டிவ், இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் எப்பயாவது ஒரு மனசு வருத்தமாக, இந்த மெட்ராஸ்காரன் மனசு வருத்தமாக ஏதோ ஒரு ஃபீல் ஆகணும், அவருக்கு ஒரு கால் பண்ணால் போதும், அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். பிரதர் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம், நீங்கள் எதை நினச்சி கால் பண்ணுங்க. வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷால்லான்ற வார்த்தை சொல்லுவார். அது சொல்லும் போதெல்லாம் அவர் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும். நான் டவுனாக இருக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவாக விளாஜ் ஆகும். இந்த பாட்டு உருவானதற்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாத்துலையும் இறங்கி எவ்வளோ தூரம் பண்ணார். சொன்ன உடனே அவருக்கு அந்த ஷூட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு சீமா அவார்ட்ஸ் வேறு துபாயில் இருந்தது. அந்த நேரத்தில் கூட வந்து பட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர் பிரதர். இந்த பாட்டில் ஒரு சாக்லேட் பாயாக இருப்பார். அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேன் பிரதருக்கு தமிழில் ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. அடுத்தது அன்பு, நம்ம அன்பு, அதாவது கலை பிரதர். அந்த மெட்ராஸ் படத்தில் எப்படி அவர் அன்புன்ற கேரக்டர் கார்த்தி சாருக்கு ஒரு உண்மையான நண்பா இருப்பாரோ, அதே போல அவர் உண்மையான குணமே அதுதான். அவர் உண்மையான குணமே ஒருத்தரை பழகிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய இடம் தான் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எனக்கு அவருக்கு வந்து பெருசாக தொடர்பு இல்லை, படம் மூலமாக தொடர்பு, அதுக்கப்புறம் முடிஞ்சு. என்னோட நண்பர் அவருக்கு ஒரு நண்பர், ஆனால் அவருக்கும் தெரியாது அவர் என்னோட நண்பர்னு, எனக்கும் தெரியாது இவரோட அவர் நண்பர்னு. அவர்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவாக என்னை பற்றி நல்லதாக பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி அப்படியே போய் திட்டுவாங்க. அப்படி மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு நண்பர் முகத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவங்கள பற்றி அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ தான் நடந்துக்கிறார். இதில் வந்து ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டிஸ் இது மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்க முடியாது. இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்காக அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு, நிறைய ஒரு எனக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கலை பிரதர், தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஜெயிப்போம் இந்த படத்தில். அடுத்தது நிகாரிகா மேடம், லாஸ்ட் டீசர் லான்ச்சாக சொல்லியிருந்தேன் உங்கள் படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி. அதே போல் கமிட்டி குருவின்ற படம் தெலுங்குல ஆந்திராவில் பெரிய ஹிட். அந்த படம் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், மேடம் அந்த படம் எனக்கு தமிழில் கொடுக்குறீங்களா, நான் எடுத்து பண்ணுறேன்னு. எடுத்துக்கோங்க சார், ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க சார். நாங்கள் அவங்க உண்மையாக சொன்னது அந்த வார்த்தை வேணும், ஃப்ரீயாக இருக்க ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு ஃப்ரீயாக ரைட்ஸ் வேணும் மேடம். கண்டிப்பாக வந்து நான் உங்களை ஸ்டார்டிங் நீங்கள் இந்தளவு டான்ஸ் ஆடிங்களா தெரியாது, கைத்துக்கா கல்யாணம் பாட்டு ஓகே ஆடுறாங்க. இந்த பாட்டில் வந்து அவர் ஒரு பெரிய டான்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நீல நிலை வந்து பார்க்குறோம் ஒரு டான்ஸ், ஆனால் நீங்கள் அவருக்கு ஈக்குவலாக செம்மையாக பண்ணியிருக்கீங்க மேடம். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் விஷயத்துலாம். தேங்க்யூ மேடம். அடுத்தது ஐஸ்வர்யா. இவங்களை பற்றி என்ன சொன்னேன், எனக்கு நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு பொண்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக ஃப்ரெண்ட்ஸில் யாரும் கிடையாது. ஒரு அதிகபட்சமாக ஒரு 2, 3, 4 அவ்வளோதான். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு யாருக்கிட்ட ஐஸ்வர்யா சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா,
ஒரு நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னலாம் வெற்றி அடைறதுக்கு கூட இருந்து பயணிச்சோம். இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து வெற்றி பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஐஸ்வர்யா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கா. நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்போ இருந்தாலும் எப்போ நான் ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த படத்தை போய் சொல்லும் போது ஐஸ்வர்யா எல்லா விதத்துலையும் வந்து சப்போர்ட்டாக கூட இருந்திருக்கா. சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கா. நிறைய இடத்துல சொல்ல முடியாது, நிறைய இடத்துல வந்து எனக்காக இந்த படத்திற்காகவும் நிறைய பேசியிருக்கா. தேங்க்யூ ஐஸ்வர்யா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம். அடுத்தது டேரக்டர் வாலிதோரன் மோகன்தாஸ் பிரதர், நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, சூப்பர். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய படம் பண்ணோம், நிறைய நல்ல நல்ல படம்லாம் பண்ணோம். என்னோட இல்லையா ஏத்துறோமா? ஏத்துறோம்னா பிரதர் அடுத்த மணிரத்னம் நீங்கள் தான், அடுத்த சங்கர் நீங்கள் தான், இப்படி சொன்னா ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணுங்க பிரதர். கண்டிப்பாக என்னோட சக்ஸஸோ மற்றும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சக்ஸஸோ நீங்கள் இன்னும் பெரிய படங்கள் நிறைய பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்திற்காக வேலை செய்கிறது வேற, ஏதோ காரியவனுக்காக வேலை செய்கிறது வேற. ஆனால் அகல்யான்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் படத்திற்காக எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அகல்யா, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஜேசிசி நண்பர்கள், உங்களுக்கு தேங்க்ஸ் வேற வாயில வார்த்தையால சொன்னா பத்தாது. ஏன்னா இந்த மெட்ராஸ்காரன் படத்திற்காக நீங்க சென்னையில ஒரு தியேட்டர் விட்டதில்லை. சென்னையில் இருக்க மொத்த தியேட்டர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தியேட்டர்லையும் இன்னைக்கு நம்ம படத்தோட ஸ்டாண்டிஸ் இருக்குன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு அடுத்து வரப்போற ப்ரொமோஷன்ஸ்க்கு பெருசா இருக்க போறது காரணம் நீங்க மட்டும்தான். இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. நீங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க ஹார்ட் ஒர்க்கிங் என்ன தவிர யாருக்கும் தெரியாது. நான் பார்க்கறேன், யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ ஜேசிசி நண்பர்கள், விஷ்ணு, மோகன், கமல், சுமன் ப்ரோ, நிறைய இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன, நான் நிறைய பிஸ்னஸ் மீட், இந்த மெட்ராஸ்காரன் படத்தை பிஸ்னஸ் மீட் போகும்போதுலாம் ஃபோனில் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்புறம் நேரில் போனாங்க, நீங்கள் தான் ப்ரொடியூசரா, யங் ப்ரொடியூசரா. அந்த யங் ப்ரொடியூசர்ன்ற வார்த்தை நான் வந்து அது பெருமைப்பட்டிருக்கிறதா இல்லை வந்து இவங்களாம் ப்ரொடியூசரான்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். கரெக்ட், யங் ப்ரொடியூசர் தான், 31 தான் ஆகுது. ஆனால் இந்த 31 இயர்ஸில் நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, துரோகங்கள் கிடையாது. இதே மவுண்ட் ரோடில், இதே சென்ட்ரலில் நான் ரோடில் டிவி தவந்தேன். அதே நிறைய இது மாதிரி கனவுகள் இருந்திருக்கு. இது போல மேடையில் அது மாதிரி நின்று பார்த்துருக்கேன். அதே போல் அந்த கூட்டத்தோட வந்து ஏதோ ஒரு சினிமா ஷூட் நடக்கிறது பார்த்துருக்கேன். அந்த அளவு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே நின்றுட்டு எனக்கு கடவுள் இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு. நான் பேசுகிறேன், இவ்வளோ பேர் பார்க்குறவங்க நிற்க வச்சிருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இந்த தேங்க்யூ பிரதர், நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர வந்துட்டேன், ஏம்ஸ் சதீஷ் பிரதர், அப்புறம் மோதி டெக் பிரதர், ரொம்ப நல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. மெட்ராஸ்காரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. சதீஷ் பிரதர் மற்றும் மோதி பிரதர், அப்புறம் மோதி பிரதரோட டீமு, ஆங்கர் ஆஷிக் பிரதர் மற்றும் நிக்கி, ரொம்ப சூப்பராக காமெடியாக நல்ல ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே வைப்போட கொண்டு போங்க. தேங்க்யூ.